Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ரெட் க்ளோ சிசி தான் அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சிசி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சிசி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே மேக் பண்ணிடலாம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரெட் க்ளோ இமேஜ் வீடியோ எதில் பண்ண போகிறீங்களோ அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் அதில் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு அதர்லேயே போயிட்டு ஆர்ஜிபி கலர் ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஜியில் கொடுத்துருப்பாங்க, அதை ஒயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு தேர்ட் பியில் இருக்கும், அது ஜியில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஸோ அதை ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பிரைட்னஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ -2ல் செட் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட வேல்யூ ஒரு 25க்குள்ளே வைங்க. ஓகேவா, ஸோ நான் 25ல் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கலர் டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் ஆட் எஃபெக்ட் போகலாம். ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போங்க. போயிட்டு கிரேடியன்ட் ஓவர்லே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இதில் கலர் 1, 2 அப்படின்ட்டு 2 கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஒயிட் கலர் செட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாக்ஸில் பிளாக் கலர் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே நார்மல் இருக்கும், அதை மல்டிப்ளைல இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கிரேடியன்ட் ஓவர்லே நீங்கள் ஆட் பண்ணாலும் ஓகே, ஆட் பண்ணலாங்களும் ஓகே. அகைன் ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு எக்ஸ்போஷர் அண்ட் காமா அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு எக்ஸ்போஷர் அப்படின்னு இருக்கும், அதோட வேல்யூ 0.41ல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, 0.41. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அகைன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் இருக்கும். ஸோ அதை ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அந்த சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ அதோட வேல்யூ மட்டும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு 30 கிட்ட வைங்க. ஓகே, ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு இதுக்கும் காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இப்போ ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணோன்னா ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டால் மட்டும் போதும். அகைன் ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போங்க. போயிட்டு ஸ்பெக்ட்ரல் மேப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை சேச்சுரேஷன் அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அதை மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக அது மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் 3 கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கலர் 1, 2, 3 அப்படின்ட்டு. ஸோ அதில் நம்ம ரெட் க்ளோ தான் மேக் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால நம்ம எல்லாத்துக்கும் ரெட் கலர் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வேணும் அப்படின்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் பிரைட்னஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டுருங்க.
ஓகே, அகைன் வந்துட்டு ரெக்டாங்கிள் 2 ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் அப்படின்றத ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதோட வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக 0.150 கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க டூவில். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணதும் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்க்ரீன். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண அந்த ரெக்டாங்கிள் 2 ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட்டனில் போயிட்டு ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ரெட் க்ளோ வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இப்போவே வந்துட்டு சிம்பிளாக மேக் பண்ணலாம், அதே டைமில் ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு க்ளீனான சீசின்னு சொல்லலாம். வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.